அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.2ல செகண்ட் ப்ராப்ளம். A road is flanked on either side of the continuous row of a house of height is 4√3 meter with no space between them. A pedestrian is standing on the median of the road facing row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. ரெண்டு ஹவுஸுக்கு இடையில் கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக ரோடு இருக்குது. இது 10 மீட்டர் இருந்துச்சுன்னா இங்கே 5 மீட்டர், இங்கே 5. ஒரு பெடஸ்டியன் வந்து கரெக்டாக என்ன பண்ணுறான், அந்த ரோட்டு நடுவில் நிற்கிறேன். மீடியன், த பெடஸ்டியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் அப்படிங்கிறான். அதான் நடுவில் நிற்கிறார். பெடஸ்டியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன். ஹைட் ஆஃப் த டவர் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த ஹவுஸ் வந்து 4√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் வந்து வாட் இஸ் த வித் ஆஃப் த ரோடு, இந்த ரோடோட வித்து என்ன. அப்போ இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஆஃப் த ஹவுஸை பார்க்குறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வித் என்ன, வித் ஆஃப் த ரோடு என்ன. அப்போ நான் என்ன பண்ண, நடுவில் தான் நிற்கிறார். அப்போ இங்கேருந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரோடோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நடுவில் தான் நிற்கிறார். அப்போ இது எக்ஸ்ன்னா இது எக்ஸு தான், சரிங்களா. அப்போ டோட்டலாக என்ன பண்ணிடணும், எக்ஸு கண்டுபிடிச்சி 2 எக்ஸ்ன்னு போட்டால் என்ன வரும், லென்த் ஆஃப் த வித் ஆஃப் த ரோடு கிடச்சிரும். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பில்டிங் இருக்குது, அது ஹவுஸ் இருக்குது, அதோட ஹைட்டு 4√3. ஒரு பெடஸ்டியன் நிற்கிறாரு. அந்த ஹவுஸோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரியில் பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. ஹைட் ஆஃப் த ஹவுஸ் இஸ் 4√3. வாட் இஸ் த வித் ஆஃப் த ரோடு, அதான் கொஸ்டின். வாட் இஸ் த வித் ஆஃப் த ரோடு. ஆனால் நிற்கிறது வந்து நடுவில் நிற்கிறார், ரோட்டினுடைய நடுவில் நிற்கிறாரு. அப்போ இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது ஆங்கிள் ஏன்னு வச்சுங்க. இது டிஸ்டன்ஸு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் வருது, அது ஏன்னு வச்சுங்க, இதை பின்னு வச்சுங்க, இதை சின்னு வச்சுங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துட்டா இதில் தீட்டா சீக்வல் என்னது, 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர், டாப் ஆஃப் த ஹவுஸ் இஸ் 30 டிகிரி. ஆப்போசிட்டு 4√3 மீட்டர், சரிங்களா. இதில் அட்ஜசண்ட்டுங்கிறது எக்ஸு. அட்ஜசண்ட்ங்கிறது இது. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இது ஆப்போசிட்டு 4√3, இது வந்து அட்ஜசண்ட்டு, இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டா ஈக்குவல் டு 30. இதுலேயும் நம்ம என்ன தான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசண்ட். அப்போ தீட்டா தான் தெரியுமே, என்னது tan ஆஃப் 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது 4√3, அட்ஜசண்ட்டு எக்ஸு. tan 30 எவ்வளவு, tan தீட்டா ஃபார்முலா தெரியும் இல்லையா, 0, 30, 45, 60 தெரிஞ்சு வச்சுக்கணும், 90. அப்போ இது 0, தீட்டா 1/√3, 1√3 இன்ஃபினிட்டி. இந்த டேபிளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வேல்யூ. இப்போ tan 30ங்கிற இடத்துல என்ன போட்டுடலாம், 1/√3 ஈக்குவல் டு 4√3/x. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும், இது எக்ஸ் இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3 என்ன, 3ன்னு தெரியும். அப்போ 4 இன்ட்டு 3. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, 12. Therefore the width of the road என்ன வரும், ரோடோட வித்து கேட்டிருக்கான். அப்போ நான் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இன்னொரு எக்ஸ் இருக்கு இல்லையா, இது எக்ஸ் தான், ஏன்னா மீடியனில் தான் நிற்கிறேன். அப்போ இது எக்ஸ் 12ன்னா இது ஒரு 12, 12 24. அப்போ வித் ஆஃப் த ரோடு, ரோடோட அகலம் என்னென்னா எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. அப்போ 12 + 12 ஈக்குவல் டு 24 மீட்டர், சரிங்களா. அப்போ வித் ஆஃப் த ரோட் என்ன வரும், 24 மீட்டர். அப்போ இந்த 2 பில்டிங் இருக்குது, இது 2 கடையில் உள்ள ரோடோட வித் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த டாப் ஆஃப் த ஹவுஸு 30, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஹைட்டு 4√3. அப்போ இது கடையில் ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ tan ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை சரி, ஆப்போசிட்டுக்கு பொதுவாக 4√3 போட்டுருங்க, அட்ஜசண்ட்டுக்கு பொதுவாக எக்ஸ் போட்டுருணும். tan 30 வேல்யூ சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸு தான் கிடைக்கும். அப்போ எக்ஸையும் ரெண்டும் சேர்த்தா தான் ரோடோட வித். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 12, 24 மீட்டருங்கிறது வித் ஆஃப் த ரோடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.